குரவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஸ்ரீ சாயிநாதன் தரிசனம். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தைகளே, நீங்கள் உங்கள் தலையை நிமிர்ந்து சந்தோஷமாக வாழப் போகிறீர்கள். உன் தந்தையின் வார்த்தைகளை நம்பி நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள் என்று பாபா கூறுகிறார். பாபா என்ன சொல்கிறாய்? குழந்தைகளே, நீ இதுவரை உன் வாழ்க்கையில் பல நண்பர்களையும் உறவினர்களையும் சந்தித்திருக்கிறாய். சிலருடன் சில மகிழ்ச்சியான நாட்களையும் சிலருடன் சில சோகமான நாட்களையும் கழித்திருக்கிறாய். அது உண்மை அல்லவா? உன்னை அவமதித்து உன் மனதை காயப்படுத்தி இருக்கிறார்கள். சிலர் உனக்கு மறக்க முடியாத கசப்பான நினைவுகளை தத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் நீ கடந்து விட்டாய் என்பது உண்மை அல்லவா? இப்போது நீ வாழ்க்கையில் வெறுப்படைந்து யாரை நம்புவது என்று தெரியாமல், எங்கு செல்வது என்று தெரியாமல் நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். இது போன்ற சூழ்நிலையில் என்ன செய்வதென்று உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். ஆம் குழந்தைகளே, ஏனென்றால் உங்களை அளவைப்பவர்கள், உங்களை இழுக்க முயற்சிப்பவர்கள் உங்கள் கர்மாவை தூசி தட்டுகிறார்கள். உங்களுக்கு புரியவில்லையா? நான் உங்களுக்கு சொல்கிறேன் குழந்தையை, கேளுங்கள். எல்லோரும் கர்மாவை அனுபவிக்க வேண்டும். உங்களை துன்புறுத்துபவர்கள் அனைவரும் தங்கள் கைகளால் உங்கள் கர்மாவை பகுதிகளாக பிரிக்கிறார்கள். நீ கவலைப்பட வேண்டாம். நீங்கள் ஏற்படுத்தும் வழிக்காக நீங்கள் சிந்தும் கண்ணீர் உங்கள் கர்மாவை முற்றிலுமாக அழித்துவிடும். அவர்கள் உங்கள் கர்மாவை முற்றிலுமாக நீக்குகிறார்கள். இப்போது உங்கள் கஷ்டங்கள் அவர்களின் கஷ்டங்களாக மாறப்போகின்றன. என் குழந்தையை, அவர்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறார்கள். அத்தகையவர்களுக்கு நீங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர்களிடம் கோபப்பட வேண்டிய அவசியமில்லை. இரக்கம் காட்டுங்கள் என் குழந்தையை. நீங்கள் இதுவரை அனுபவித்ததை விட 2 மடங்கு அதிக கஷ்டங்களை அவர்கள் அனுபவிக்கப் போகிறார்கள். அதனால் தான் அவர்கள் மீது கொஞ்சம் இரக்க காட்ட சொல்கிறேன். சோகமாக இருக்காதீர்கள். நீங்கள் உங்கள் தலையை நிமிர்ந்து சந்தோஷமான வாழ்க்கையை வாழப்போகிறீர்கள் குழந்தையை. இந்த அப்பா அம்மாவை நம்புங்கள். என்ன நடந்தாலும் பரவாயில்லை, எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு மூலையில் உட்கார்ந்து அழுகிறீர்கள். சிறிய விஷயங்களுக்கு பயந்து உட்கார்ந்து எதையோ இழந்தது போல் சோகமாக இருக்கிறீர்கள். அது ஒருபோதும் அப்படி இருக்கக்கூடாது. நான் இங்கே இருக்கிறேன் இல்லையா? யாராவது என் குழந்தைக்கு ஏதாவது தீங்கு செய்தால் நான் அவரை தனியாக விட்டு விடுவேனா? சொல்லுங்கள். உன்னை பாதுகாப்பது என் பொறுப்பு குழந்தையை. ஒருபோதும் சோகமாக இருக்காதீர்கள். தைரியமாக இருங்கள். எதையும் எதிர்த்து நிற்கவும், என்னால் எதையும் செய்யவும் முடியும், வெற்றியை அடைய முடியும் என்ற நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள். அது நடக்கும். இப்போது என்ன வந்தாலும் அது எனக்கானது. இது ஒரு சிறிய சிரமம் என்று தைரியமாக சொல்லுங்கள் குழந்தை. அந்த சிரமம் அது அந்த வழியில் செல்லும். அதை பற்றி நீங்கள் யோசிக்கக்கூடாது. நீ உன் வேலையை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அது சிறிய தடைகளை ஏற்படுத்திவிடும். பின்பு தடைகள் தானாக நின்றுவிடும். நான் எப்படி சொல்ல முடியும்? வாழ்க்கையில் இன்னும் நிறைய சாதிக்க வேண்டி இருக்கிறது. உன் வாழ்க்கையை நான் எப்படி எழுதியிருக்கிறேன் தெரியுமா? நான் அவ்வளவு அற்புதமாக எழுதியிருக்கிறேன். அதையெல்லாம் நீ பார்க்க விரும்பினால் நீ தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். நீ அங்கேயே நிற்க மாட்டாய் என்று எனக்கு சத்தியம் செய்து கொடு. நீ நிச்சயமாக அதை அனுபவிப்பாய் குழந்தையை. நீ கனவிலும் நினைக்காத ஒரு வாழ்க்கை உனக்கு முன்னால் இருக்கிறது குழந்தையை. உனக்கு நிறைய தைரியம் இருக்கிறது அம்மா. அதை உங்களால் அடையாளம் காண முடியாது. உங்கள் வாழ்க்கையை பாருங்கள். நீங்கள் எத்தனை பெரிய பிரச்சனைகளை எதிர்கொண்டீர்கள். முன்பு அப்படி இருந்ததா? உங்கள் பிரச்சனைகளை பற்றி உங்கள் தந்தையிடம் சொல்லும்போது உங்கள் தந்தை தைரியம் அதிவேகமாக வளர்ந்துள்ளது. இப்போது என் பிள்ளை என் பின்னால் இருக்கிறார். அவர் என்னை எந்த பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள விட மாட்டார். அந்த தைரியத்தை தட்டி கேட்க உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா? எதற்கும் பயப்படாதே குழந்தை. நீங்கள் உண்மை என்று நம்புவது இந்த தந்தை எனது கைகளின் கையை பிடித்தவுடன் அவர் ஒருபோதும் விட்டு விடுவதில்லை. எவ்வளவு பெரிய சிரமமாக இருந்தால் தனக்கு என்ன வந்தாலும் அதை சமாளிப்பது தந்தையின் பொறுப்பு. தைரியமாக இருங்கள். வெற்றிக்கான பாதையை நான் உனக்கு காட்டப் போகிறேன். எப்போதும் வெற்றி தன்னோடு இருக்கும். எல்லா தடைகளையும் அவமானங்களையும் தாண்டி உன் தலையை உயர்த்தி நீ வாழ்வாய். தர்மத்தில் உன்னுடையது. அந்த கையை விடக்கூடாது. நீ நலமாக இருக்கும்போதுதான் உன்னை சுற்றியுள்ளவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஏனென்றால் என் குழந்தைக்கு உதவும் குணம் இருக்கிறது. அதனால்தான் நான் உன்னை மிகவும் கவனித்துக் கொள்கிறேன் குழந்தை. இந்த அப்பாவை நம்பு. சாயின் குழந்தையாக நீ ஒரு ராஜாவை போல வாழப்போகிறாய் குழந்தை. உன் மீதுள்ள தைரியத்தையும் நம்பிக்கையும் ஒருபோதும் கைவிடாதே. பயப்படாதே. நான் உன்னோடு இருக்கிறேன். என் கையை பிடித்து கொண்டு நட. வெற்றிக்காக போராடு. வெற்றி நிச்சயமாக உன்னுடையதாகிவிடும். சாயின் வார்த்தைகளை நீ புரிந்து கொண்டாய் இல்லையா? பாபா அமைதியாக இரு என்று கூறுகிறார். எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்கிறார். இதை முழுமையாக நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு சந்தோஷத்துடனும் ஆரோக்கியத்துடனும் இருக்க வேண்டும்.